إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஃபுத்வாவின் தலைப்பாக வஹீயில் ஒன்றுபடுவோம் என்ற அடிப்படையில் அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, பொதுவாக இந்த உலகத்திலே மனித சமூகத்தை அல்லாஹ் படைத்து மனித சமூகம் சுவர்க்கத்திற்கான வழி என்ன, சுவர்க்கத்தை எப்படி நாம் தேர்வு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருட காலமாக மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்து அந்த மக்களுக்கு சொன்ன சில தகவல்களை உள்ளடக்கி இந்த தகவலை நாங்கள் நடைமுறைப்படுத்துகின்ற பொழுதுதான் சுவர்க்கம் செல்ல முடியும் என்ற அடிப்படை கருத்தை நாங்கள் ஆழமாக பதியெடுத்துக் கொள்ள வேண்டும். சுவர்க்கம் செல்வதற்கும் ஒன்றுபடுவதற்கும் ஒரே வழி வஹியை மாத்திரம்தான் பின்பற்ற வேண்டும். வஹியை தவிர வேற எதையும் மனித கருத்துக்களையோ யூகத்தையோ மனோ இச்சையோ மூதாருடைய கருத்துக்களையோ இது போன்ற எந்த கருத்துக்களை நாங்கள் பின்பற்றக்கூடாது. வகையை மாத்திரம்தான் பின்பற்ற வேண்டும் என்ற அடிப்படை அளவுகள் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் ஆழமாக பதிய வைக்க வேண்டிய ஒரு அடிப்படை என்பதை கொண்டு வர வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் அல் குர்ஆன் சொல்லுகிற பொழுது இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மின் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிலிருந்து இறக்கப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவ்லியா, அது அல்லாத எந்த ஒரு வழியையும் பொறுப்பாக்கி நீங்கள் பின்பற்ற வேண்டாம் என்று அதை சொல்லி காட்டுகிறாங்க. அப்ப அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்டதை தான் பின்பற்ற வேண்டும். அதை தவிர எந்த வழியையும் யாரையும் பின்பற்றக்கூடாது. யார் அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்டதை பிரச்சாரம் செய்கிறார்களோ அதைத்தான் அவரைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும், அந்த கருத்தை பின்பற்ற வேண்டும் என்ற செய்தி அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்டதனால் என்ன, அது அல் குர்ஆன் ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள். இந்த இரண்டு செய்திகளும் தான் அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்டது என்பதை நாங்கள் தெளிவாக கொள்ள வேண்டும். அல் குர்ஆனை பொறுத்தவரைக்கும் அல் குர்ஆன் எப்படி தொகுக்கப்பட்டது, ஆதாரபூர்வமான செய்திகள் எப்படி தொகுக்கப்பட்டது, இதனுடைய வகை எப்படி தொகுக்கப்பட்டது என்பதையும் நாங்கள் தெளிவாக கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் காலத்தில் அல்லாஹ் தஆலா இறக்கிற ஒவ்வொரு வசனங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு எழுத்தாளர்கள் நியமித்தார்கள். எழுத்தாளர்கள், வஹி எழுதக்கூடிய எழுத்தாளர்கள், அவர்கள் அல் குர்ஆனை மாத்திரம் எழுதுவார்கள். அல் குர்ஆனை தவிர மற்ற ஹதீஸ்களை ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி எழுதி வைங்க, இந்த மாதிரி குர்ஆனை எழுதுவது போன்று அதுக்கு ஆட்களை நியமித்தது போன்று ஹதீஸ்களை எழுதுவதற்கும் அந்த மாதிரி நியமிக்கவில்லை. காரணம், அதை நபிகள் நாயகம் அவர்கள் எங்களுக்கு தெளிவாக சொல்கிறார்கள். எப்படி சொன்னார்கள், என்னிடமிருந்து வருகின்ற செய்தியை பொறுத்தவரைக்கும் லா தக்துபு அன்னி, என்னிடமிருந்து வருகின்ற செய்தியை நீங்கள் எழுத வேண்டாம், அப்படி எழுதினால் கூட நீங்கள் அழித்து விடுமாறு சொல்கிறார்கள். ஏன் சொன்னார்கள் கேட்டால், அன்றைய காலத்தில் வகை பல வகையில் வகை இறங்கியது. ஒன்று நேரடியாக ஜிப்ரீல் மூலமாக வகை இறங்கியது. இன்னொரு வகையை பொறுத்தவரைக்கும் நபிகள் நம்முடைய கனவின் மூலமாக வகை இறங்கியது. இன்னொரு வகையை பொறுத்த வரைக்கும் ஒரு சத்தம், மணி ஓசை, மணி ஓசைமா சத்தம் கேட்கும்.
அதே நேரத்தில் தகவலோட ரசூல் செய்வாங்க, பதிவு செய்து விடுவார்கள். இந்த மாதிரி எல்லாம் வகி இறங்கியது. அதுல முதலாவது அடிப்படையை பொறுத்த வரைக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வகி இறக்குகின்ற பொழுது இது அல் குர்ஆன் சொல்லி வகி இறக்குவார்கள். இந்த மாதிரி இறக்குகின்ற வகையை பொறுத்த வரைக்கும் ரசூல் அன்றைக்கு இறங்க 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 வகையை எழுதிக் கொண்டே இருந்தார்கள். அன்றைக்கு யார் ரசூலா நியமித்தார்களோ அவர்கள் சுடச்சுட வகை இறங்க இறங்க அந்த மாத்திரத்தில் எழுதிக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் ஹதீதுகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எழுதி வைக்கப்படவில்லை. ரசூலா எழுத வேணாம்னு சொன்னார்கள். ஏன் எழுத வேணாம்னு சொன்னாங்க கேட்டா, பொதுவாக குர்ஆன் வசனம் இருக்கும், அதோடு சேர்த்து அடுத்த ஹதீஸ் வந்துடும், அதுக்கு பிறகு குர்ஆன் வசனம் இருக்கும், அதுக்கு பிறகு ஹதீஸ் வந்துடும். இப்படி குர்ஆன் வேறு ஹதீஸ் வேறு விவரம் எல்லாம் பேசுறோம், கணக்கப்பட்டு பேசுறோம். அதனாலதான் நபிகள் நாயகம் குர்ஆனுக்கு பின்னால் ஹதீஸ், ஹதீஸ் பின்னால் இந்த மாதிரி நீ எழுத வேணாம் சொல்கிறார்கள். ஆனா ஆங்காங்கே தேவைப்பட்டவர்களுக்கு ரசூலா ஹதீஸ்களை எழுதி வைக்க சொன்னார்கள். உங்களுக்கு தேவையான செய்தியா அந்த நேரத்தில் நீ எழுதி வச்சுக் கொள்ளுங்க அந்த மாதிரி சொன்னார்கள். ஆனா குர்ஆனை எழுதுவதற்கு முயற்சி செய்த மாதிரி அன்றைக்கு ஏற்பாடுகள் செஞ்ச மாதிரி சஹாபாக்கள் மூலமாக இந்த மாதிரி ஹதீஸ்களுக்கு ஏற்பாடு செய்வதற்கு காரணம், குர்ஆன் ஹதீஸ் அன்றைக்கு ஒன்று கூடப்பட்டால் அது வேறுபாடு இல்லாமல் போய்விடும் என்ற ஒரே நோக்கத்துக்காக சொல்ல அது எழுத வேணாம் என்று சொன்னார்கள். அப்படி தெளிவாக விளங்க வேண்டும். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் வஹி, குர்ஆன் என்ற அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்டது. இந்த வஹி நபிகள் அவர்கள் முன்னிலையில் ரசூலுல்லாஹ் மரணிப்பதற்கு முன்னாலே முழு குர்ஆன் எழுதப்பட்டு விட்டது. ஆனால் ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் முழு செய்திகளும் எழுதப்படவில்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் எப்போது மரணிக்கிறார்களோ, மரணிச்சு ஒரு 50 வருடங்கள் தாண்டியதற்கு பின்னால் தான் ஹதீஸ்கள் எழுதப்படுகிறது. அதனால நான் பாத்தீங்கன்னா குர்ஆன்ல எப்பயுமே இது மௌனமான வசனம், இது லைஃபான வசனம், இது முன்கத்தியான வசனம், இது முர்சலான வசனம் என்று நம்ம குர்ஆன் இருக்காது. இந்த யாராவது குர்ஆன் சொன்னானே இது லைஃபான குர்ஆன், இது மௌனமான குர்ஆன் கேட்கணுமா? கேட்க மாட்டோம். ஏன் கேட்க மாட்டோம் கேட்டால் அது நபிகள் நாயகம் முன்னிலையில் குர்ஆன் எழுதப்பட்டு விட்டது. அதனால மனித கருத்துக்கு அங்கு நுழையவில்லை. மனிதன் தனக்கு வாசிக்கு ஏற்ற மாதிரி அவன் செய்யப்படல, அவன் கைக்கு நுழைக்கப்படல. அதனால லைஃபான வசனம், இது மௌனமான வசனம், இது முன்கத்தியான வசனம் என்றெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம், கேட்க மாட்டோம். ஆனா ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒரு ஹதீஸ் சொன்னா திடீர்னு நம்ம நம்புவோமா? நம்ப மாட்டோம். யாரு சொன்னாலும் கூட அது பெரிய அறிவாளே இருக்கலாம், எவ்வளவு சொன்னாலும் கூட அந்த செய்தி சகியான செய்தியா, ஆதாரபூர்வமான செய்தியா அல்லது பலவீனமான செய்தியா என்று விசாரிச்சு ஆய்வு செய்து அந்த அடிப்படையில தான் நாங்கள் செய்வோம், கேட்டு பின்பற்றுகிறோம். குர்ஆனை பொறுத்தவரை அந்த அடிப்படையில் கேட்க மாட்டோம். அப்ப என்னுடைய வேறுபாடுகளை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஹதீஸ்கள் வேற, குர்ஆன் வேற. குர்ஆன் வகை, ஹதீஸ் வகை. ஆனா குர்ஆனை பொறுத்த வரைக்கும் நபிகள் முன்னிலையில் எழுதப்பட்டது. ஹதீஸ்கள் வகை தான். எது வகை? எல்லா ஹதீஸ் வகை கிடையாது. நபிகள் கேள்வி செய்திகள் வரும், எல்லா ஹதீஸ் சொல்ல முடியாது. அது ஆதாரபூர்வமான செய்திகள் மாத்திரம்தான் ஹதீஸ்கள். இப்ப ஆதாரபூர்வமான செய்திகள் என்னன்னு கேட்டா, பொதுவாக அறிவிப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் நம்பகமானவர்களா இருக்கிறேன்னு ஒரு அடிப்படை. ஒரு ஹதீஸ் சஹீஹாவதற்கு இது சஹீஹான செய்தி என்று அளவுகளுக்கு என்ன அடிப்படை கேட்டால், அறிவிப்பாளர்கள் சஹீஹா இருக்க வேண்டும் ஒன்று. இரண்டாவது அளவுகோல், அறிவிப்பாளர்கள் சஹீஹா இருந்தாலும் கூட அது மாத்திரம் போதுமானது கேட்டால் போதாது. அதோடு சேர்த்து அந்த செய்தி அல்லாஹ் இறக்கிய குர்ஆன் வசனம் எழுதினாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னிலையில எழுதப்பட்ட குர்ஆனோட நேரடியாக மோதாம அந்த மாய் இருக்கின்ற பொழுதுதான் அது சஹீஹான செய்தியாக கருதப்படும். அப்ப யாராவது ஒருத்தர் ரசூலுல்லாஹ் பெரிய ஒரு செய்தியை சொல்றாரு, இதை நாங்கள் எப்படி நம்ப வேண்டும்? முஸ்லிம் எப்படி நம்ப வேண்டும்? இது சஹீஹான செய்தியா? சஹீஹான செய்தியா எப்படி நாங்கள் கேட்க வேண்டும்? அடிப்படை அறிவிப்பாளர்களையும் எந்த குறையும் இருக்கக்கூடாது.
இரண்டாம் அந்த செய்தி குர்ஆனோடு நேரடியாக மோதுகின்ற வகையில அந்த செய்தி அமையக்கூடாது. இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த செய்தியை தான் அல் குர்ஆன்ல பல இடங்கள்ல வந்து செய்தியை வந்து அதை சொல்லிக்காங்க. எப்படி சொல்லிக்காட்டான்? அல்லாஹ் வஹியை நாங்க வந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற நேரத்துல அதை சொல்றான். அஃபலா யததப்பரூன குர்ஆன், குர்ஆனை நீ சிந்திக்க வேண்டாமா கேட்கிறான். வலவு கான மின் இந்து கைரில்லாஹி, இந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் வேற நபரிடமிருந்து இறக்கப்பட்டிருந்தால் அதிலே அதிகமான கருத்து முரண்பாடுகளை கண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்டதனால்தான் அதில் எந்த முரண்பாடு கிடையாது. இந்த குர்ஆன், இந்த வஹி பிறரிடமிருந்து இறக்கப்பட்டிருந்தால் அதுல முன்னுக்கு பின்னால நிறைய முரண்பாட்டை கண்டிருப்பீர்கள் என்ற செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று பாருங்க, இன்னும் நல்லா சொல்றான், லா யாத்தியில் பாத்திலு மின் பைனி யதைஹி வலா மின் கல்பி. இந்த வகையை பொறுத்த வரைக்கும் இந்த வகை முன்னாலும் பின்னாலும் எந்த முரண்பாடும் இருக்காது. காரணம், தன்சீலும் மின் ஹகீமின் ஹமீத், நுட்பமான ஞானத்துக்குரிய அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்டது. அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்டதனால இது முன்னால் பின்னால் எந்த முரண்பாடும் இருக்காது என்று செய்தியாக சொல்லிக்காருங்க. அப்ப அல்லாஹ் வஹீயின் அளவுகள் என்ன, அல்ல எப்படி வஹீயை பற்றி சொல்லிக்காருன்னா, இந்த வஹீ இருக்குதானே, இந்த வஹீயில முன்னால் பின்னாலும் எந்த முரண்பாடும் இருக்காது. அதே நேரத்தில் வந்து பிறரிடமிருந்து இறக்கப்பட்டிருந்தால் அது அதிகமான முரண்பாட்டை கண்டிருப்பீர்கள் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லிக்காருகிறார். இது அடிப்படையான செய்தி. சரி, இரண்டாவது, ரசூலுல்லாஹ் வந்து குர்ஆனுக்கு விளக்குரையா வந்தாங்க. அப்ப குர்ஆனுக்கு விளக்குரையாக வந்தாங்க, குர்ஆனுக்கு எதிரா பேச வரல, குர்ஆன் வசனத்துக்கு மாற்றி பேச வரல என்ற செய்தி அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லிக்காட்ட பாருங்க. வஅன்ஸல்னா இலைக்க திக்ர், இந்த வகையை பொறுத்தவரை நபியே உன் மீது நாங்கள் இறக்கி இருக்கிறோம். எனக்கு தெரியுமா, இது பக்கினரின் நாசி மா நுஸ்ரையிலும், அவர்கள் மீது இறக்கப்பட்டவற்றை நீர் தெளிவுபடுத்துவதற்காகவும் வல அல்லஹும் எத்தவக்கணும், அவர்கள் சிந்திப்பதற்காக வேண்டியதான் இந்த வகையை நாங்கள் இறக்கி வைத்திருக்கிறோம் என்ற செய்தியை அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அதற்கு அவர்கள் பாருங்க எப்படி சொல்றான், இந்த வகையை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நீ மக்கள் மீது இறக்கப்பட்டிருக்கிற இந்த வகை, இந்த வகைக்கு நீங்க விளக்க உரை, நீங்க விளக்கப்படுத்த வேண்டும், நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும், அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக தான் உன் மீது இந்த வகையை இறக்கி வைத்திருக்கிறோம் என்ற செய்தியை அதுதான் குறிப்பிடுகிறான். அப்படியாக இருந்தால் குர்ஆன பாருங்க, தொழுகை நிலைநாட்டுகள் வரும். அகியுஸ்ஸலா, அத குர்ஆன்ல லோகருக்கு 4 ரக்காத்து, தக்பீர் இப்படி கட்டணும், ருக்கு இப்படி செய்யணும் என்று குர்ஆன்ல வருமா? குர்ஆன்ல வரல. தொழுகை நிலைநாட்டுகிறது குர்ஆன்ல வருமோ, அது எப்படி வந்து நிலைநாட்ட வேண்டும், எப்படி தக்பீர் கட்ட வேண்டும், தொழுகை என்ன, லோகருக்கு எத்தனை ரக்காத்து என்ற முழு தகவல் ரசூலுல்லாஹ் பிராக்டிகலா மக்களுக்கு விளங்கப்படுத்துகிறார்கள், தெளிவுபடுத்துகிறார்கள். குர்ஆனை பாருங்க, அந்த அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த உலகம் படைக்கப்பட்ட முதல் அல்லாஹ் உலகத்திலே 12 மாதங்கள் தான். அந்த 12 மாதங்கள்ல வந்து ஒரு கண்ணியமான மாதம், சிறந்த மாதம் 4 மாதங்கள் அதை சொல்றாங்க. மின்னா அல்பாத்து வரும். இந்த 4 மாதங்கள் குர்ஆன் எங்கேயா தேடி பாருங்க, 4 மாதங்கள் எங்கே குர்ஆன் தேடி பார்த்தீங்களா? குர்ஆனை எங்கே அந்த மாதம் கண்டுபிடிக்க முடியாது. குர்ஆனுக்கு விளக்குரையாக வந்த நபிகள் அவர்கள் அந்த 4 மாதங்கள் என்ன என்பதை மக்களுக்கு என்ன செய்றாங்க, தெளிவுபடுத்துறாங்க. அப்ப குர்ஆன் ஒரு செய்தியை சொல்லும், அந்த செய்திக்கு விளக்குரையாக நபிகள் அவர்கள் விளங்கப்படுத்துவார்கள், தெளிவுபடுத்துவார்கள். ஆனால் எப்போதுமே நபிகள் அவர்கள் குர்ஆனுக்கு எதிராக பேசக்கூடியவர்களாகவோ, குர்ஆனுக்கு மாற்றி பேசக்கூடியவர்களாகவோ, அல்லாஹ்வுக்கு எதிராக பேசக்கூடியவர்களாகவோ நபிகள் அவர்கள் அனுப்பப்படவில்லை என்ற செய்தியை தெளிவாக புரிய வேண்டும். இப்ப இந்த செய்தி எதை காட்டுகிறது? குர்ஆன் ஹதீஸ் படி குர்ஆன் சொல்லுகிற அந்த செய்தி ஹதீஸ் வருகிற பொழுது குர்ஆனுக்கு மாற்றமா அந்த செய்தி வராது, குர்ஆனுக்கு எதிராக செய்தி வராது. ஏன் வராது?
ஒன்று வகையோடு முரண்பாடாத ஒரு அடிப்படையில், இரண்டாவது குர்ஆனுக்கு விளக்க உரையா வந்து நபிகள் அவர்கள் விளங்கப்படுத்துவார்கள் தவிர, தெளிவுபடுத்துவார்கள் தவிர அல்லாஹ் வசனத்துக்கு மாற்றி பேச மாட்டார்கள், எதிராக பேச மாட்டார்கள் என்ற அடிப்படை செய்தியை நாம் புரிந்து கொண்டால்தான் இந்த வகையுடைய அடிப்படை புரியலாம். இன்றைக்கு நம்ம காலகாலமாக நம்ம என்ன செய்யறோம், பின்பற்றி வாழ தௌஹீத் கொள்கையில. ஆனா தௌஹீத் கொள்கையில பின்பற்றி வந்தாலும் கூட நமக்கு வஹியன்னா என்ன, வஹியை நம்ம எப்படி அளவுகள் எடுக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படை நமக்கு தெரியாத காரணமாக தான் இன்றைக்கு நம்ம கண்ட செய்திகளை எல்லாம் மார்க்கம் என்று பின்பற்றுவதற்கும், நாளைக்கு ஒரு செய்தி சொன்னாலும் நமக்கு சொக்காரத்துக்கு காரணம் தெரியுமா, நான் பேசிக் சரியா புரியல, அடிப்படை பேசிகளுக்கு தெளிவுபடுத்தல. அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் நம்மளை வந்து ஏமாற்றி கொண்டிருக்கிறான். அப்ப நீ தெளிவா எடுத்து விளங்க வேண்டும். ஒரு வகையில வந்து முரண்பாடு இருக்காது புரிய வேண்டும். இரண்டாவது குர்ஆனுக்கு விளக்குரையான நபிகள் அவர்கள் விளக்க சொல்வார்கள் விட எதிர்த்து எதிராக பேச மாட்டார்கள் என்ற அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில தான் இப்ப நான் மக்களுக்கு சில தகவல் சொல்லி வருகிறோம். சில தகவல்கள் என்ன தகவல்கள், சில ஹதீஸ்கள் வந்து இது ஹதீஸ் கிடையாது, இதை நீங்க பின்பற்ற கூடாது, இது வந்து இதை பின்பற்றினால் வந்து ரசூலுல்லாஹி சரிங்க குர்ஆனுக்கு எதிராக ரசூல் செயல்பட்ட மாதிரி சித்தரிக்கீங்க, அல்லாஹ்வை கேலி பண்றீங்க, அல்லாஹ் வகையில முரண்பாட்டை கற்பிக்கிறீங்க என்ற அடிப்படையில நாம சில தகவல்களை மக்களுக்கு சொல்லி வருகிறோம். சில ஹதீஸ் என்ற பேரில் சில செய்திகள் இருக்கிறது. ஆனா அந்த செய்தி ஹதீஸ் கிடையாது, இது நபிகள் அவர்கள் சொன்னது கிடையாது, நபிகள் அவர்கள் பேரில் ஏதாவது ஒரு பொய் நடந்திருக்கிறது என்ற அடிப்படை மக்களை சொல்லி இந்த மாதிரியான செய்திகளை பின்பற்றுவதனால அல்லாஹ் எப்படியெல்லாம் கேவலப்படுத்துவோம் என்பதை நம்ம அடுக்கி வருகிறோம். இப்படி மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணுகிற இடத்துல எங்களை பார்த்து சிலர்கள் தெரியாம குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். அறியாம ஆரம்பத்தில் தெரியும், நாமெல்லாம் கொள்கை போராட்டம் செய்கிற பொழுது, கொள்கை பிரச்சாரம் செய்கின்ற பொழுது நாம என்ன மக்களுக்கு முன்வச்சு தெரியுமா, பாங்குக்கு 3 நாள் செலவாக்கி இல்ல சொன்னோம் இல்லையா. ஆனா இந்த மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போனாங்க கேட்டா, இந்த தௌஹீத்வாதிகள் எல்லாம் சலவாத்தை மறுக்கிறார்கள் என்று குற்றச்சாட்டு. மக்கள் பாமர மக்கள் என்ன விஷயம் தெரியுமா, சலவாத்தை மறுக்கிறாங்களா, சலவாத்தை மறுக்கிற எப்படி முஸ்லிம் அடிக்க முடியும் என்று மக்கள் கேட்டா பரவாயில்ல சிந்தித்து நம்ம கொள்கைக்கு எதிராக கடுமையான போராட்டம் செய்தார்கள். கடைசி நாம் ஆய்வு செஞ்சு பார்க்கலாம், என்னப்பா சொல்றாங்க கேட்டு பார்ப்போம். அப்போ சிந்திக்க போய் தேடி பார்க்க போய் விளக்காங்க சலவாத்தை மறுக்கலையே, பாங்குக்கு 3 நாள் சலவா சொல்லவான்னு சொன்னாங்க. காரணம் நபிகள் அவர்கள் பாங்கு பிறகுதான் சலவா சொல்லியிருக்கிறார்கள். இதை தெளிவா மக்களுக்கு சொல்றாங்களே, எங்க வந்து சலவா சொல்லவான்னு சொன்னாங்க என்று சிந்திச்சவன் தான் சரியான கொள்கை நோக்கி வந்தார்கள். அதே போல நம்ம ஆரம்பத்தில் பிரச்சாரம் செய்கிற பொழுது இறந்து போனவங்க பேர்ல மூத்தா போன பேர்ல வந்து நீங்க வந்து யாசின் ஓதார்கள் சொன்னோம். இதை மக்கள் எப்படி கொண்டு போனாங்க கேட்டா, தௌஹீத்வாதிகள் பாருங்கள் குர்ஆனை ஓதவான சொல்றாங்க, குர்ஆனை ஓதவான சொல்றாங்க. பொதுமக்கள் பார்ப்பாங்க, குர்ஆனை ஓதவான சொல்றாங்களா, குர்ஆனை ஓதவான சொல்றாங்க, இவங்க முஸ்லிம் அடிக்க முடியுமா, அதனாலதான் வெட்ட வந்தான், அதனால எதிர்த்தான், நமக்கு எதிராக போர் குடி தோன்றினான். எப்ப அவனுக்கு விளக்கம் வந்ததோ, இங்க இருக்கிற நிறைய பேர் வந்து அந்த கொள்கை இருந்தவர்கள் தான். ஆரம்பத்துல நீங்க தான் அழைச்சி பேசிக்கொள்வீங்க, நாமெல்லாம் தௌஹீதை எதிர்த்தோம், கடுமையா எதிர்த்தோம், அடிக்க போனோம், ஆனால் நம்ம எப்ப தேடினோமோ எப்ப ஆய்வு செஞ்சோமோ இதுதான் சரியான நிலைப்பாடு என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்று பேசுறீங்க இல்லையா. ஆரம்பத்தில் எங்களுக்கு என்ன சொன்னாங்க, எப்படி தவறான பிரச்சாரம் செய்யப்பட்டிருக்கிறது, இவங்க வந்து குர்ஆனை மறுக்கிறாங்க, வந்து பார்த்தா குர்ஆனை மறுக்கிறாங்க, குர்ஆனை படிக்க சொல்றாங்க, குர்ஆனை ஆய்வு செய்ய சொல்றாங்க. ஆனால் நபிகள் அவர்கள் மௌத்தா போன பேர்ல இந்த மாதிரி யாசின் ஓதல்ல. அப்ப ரசூல செய்யாத ஒன்று நாங்க செய்யணுமா, ரசூல செய்யாத ஒன்று நாங்க செஞ்சா நரகத்துக்கு போயிடுமே என்று மக்கள் பிறகு புரிந்தாங்க. அதே போன்று பாத்தீங்களா, நாம வந்து திக்ர் கூட்டு திக்ர் கூடாது, இப்படி மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணணும். இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ண இடத்துல மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்த்தாங்க கேட்டா, இவங்க திக்கிற மறுக்கிற விட்டோம். அப்ப எப்படி திக்கிற மறுக்கிற, திக்கிறே மறுக்கிறாங்க, பிறகு தேடி பார்க்கல, திக்கிறத மறுக்கல,
கூட்டான திக்ர் செய்ய தடுக்கிறாங்க. ஏன் தடுக்கிறாங்க? சுயமா தடுக்கிறாங்க இல்ல. அல்லாஹ் தெளிவா சொல்லி காட்டுகிறான், குர்ஃபி நஃப்ஸி திக்ர வந்து உள்ளத்தால செய்யுங்க நல்லா சொல்றான். நபிகள் போது சஹாபாக்கள் ஒரு பிரயாணம் மேற்கொள்றாங்க. ஒரு பிரயாணம் மேற்கொள்ளும் இடத்துல உயர்வான ஒரு இடம் வருகிறது. சஹாபாக்கள் சேர்ந்து அல்லாஹ் அக்பர் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. ஏன் அப்பா நீங்க இந்த மாதிரி செய்றீங்க? நீ செவிலிய மறைவானவனை அழைக்கல, கேட்கின்ற பார்க்கின்ற இறைவன் அழைக்கிறீர்கள். மெதுவாக நீங்க அழைக்குமாறு நபிகள் சொன்னாங்களா இல்லையா? அப்ப இந்த மாதிரி கூட்டாக செய்யறது சொல்ல தடுத்தாங்களா இல்லையா? கூட்டாக சத்தம் போட்டு செய்யறது தடுத்தாங்க. இவங்க வந்து விக்கிறத தடுக்கல, கூட்டாக சத்தமோடு செய்கிறது தான் தடுக்கிறார்கள். எப்படி தடுக்கிறாங்க? குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் தான் தடுக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டாங்க. அதே போன்று ஆரம்பத்தில் வந்து இந்த தராவி பேர்ல தொழுகை இருக்கிற பொழுது நான் 11 ரக்காத் தொழுகை சொன்னோம். என்ன மக்கள் வந்து சேர்த்தாங்க? ரக்காத்தெல்லாம் குறைச்சிட்டாங்க. காலப்போக்கில் 14 ரக்காத் குறைச்சிருவாங்களோ அந்த மாதிரி 23 ரக்காத்தை குறைச்சு 11 வந்துட்டாங்க எப்படி சொன்னாங்க. ஆனா உண்மையில ரக்காத்தை குறைச்சாங்களா? ஒரு ஆயிஷு பார்க்கறாங்க. அல்ல, ரசூலுல்லாஹ் ஒண்ணா சாப்பிட்டு ஒண்ணா குடிச்சு ஒண்ணா உறவாடிய ரசூலுல்லாஹ் மனைவி ஆயிஷா அலி அவர்கள் 11 தூதர் அறிவிக்கிறார்கள். அதே போன்று உமர் அலி அவர்கள் 11 தூதர் அறிவிக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் அவர்கள் 11 தூதர் அறிவிக்கிறார்கள். ஹதீஸ் எல்லாம் அவங்க எதையும் சொல்ல மாட்டாங்க. ரக்காத் ஒன்று குறைக்கல, உள்ளத மக்களை சொல்றாங்க என்பதை பிறகு ஆயிஷையை போய் தான் விளங்குறாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு குற்றச்சாட்டு தெரியுமா? இவர்கள் வந்து ஹதீஸ்களே மறுக்கிறாங்க என்று குற்றச்சாட்டு. அன்பான சகோதரர்களே, இது எவ்வளவு பெரிய அபாண்டமான குற்றச்சாட்டு புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த அளவுக்கு ஹதீஸ்களை பின்பற்றோம் கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரல் ஆட்டுகின்ற செய்தி நாங்கள் ஆதாரபூர்வமாக காணுகிறோம். அப்ப இந்த செய்தியை உலகமெல்லாம் சேர்ந்து எதிர்த்தாலும் கூட அதை நாம் நடைமுறைப்படுத்துவோம். நெஞ்சு தட்டுகிற செய்தியை நாம் காணுகிறோம், ஆதாரபூர்வ செய்தி. அது ஹதீஸ். இது உலகமெல்லாம் சேர்த்து எடுத்தாலும் கூட அதை நாம் நடைமுறைப்படுத்துவோம். அப்ப ரசூலுல்லாஹ் எதை மார்க்கம் என்று ஹதீஸ்கள்ல ஆதாரபூர்வமான செய்திகளா வருகிறதோ அதை உயிர் போனால் நடைமுறைப்படுத்துவோம் என்ற ஒரு அடிப்படை இருக்கின்ற எங்களை பார்த்து இவர்கள் ஹதீஸ்களை மறுக்கிறார்கள் என்று சொன்னா, உண்மையில வந்து மறுக்கிறார்கள் வேணும் அது வந்து கவலை ஏற்படுத்தாது, ஒரு துக்கத்தை ஏற்படுத்தாது. எங்களை போன்றவர்களுக்கு இந்த மாதிரி சொல்லுகின்ற பொழுது அப்ப உண்மையில ஒரு கவலை, ஒரு ஆனந்தம். அப்ப ஏன் இந்த மாதிரி சொல்றாங்க? அப்ப காலப்போக்கிற மக்கள் வந்து ஒரு சிந்திக்க போனாங்களா, ஒரு சிந்திச்சுதான விளங்கிடும் என்ற அடிப்படையில் நிறைய பேர் அல்ஹம்துலில்லாஹ் சிந்திக்க போய் சிந்திக்கிறாங்க, விளங்கி இருக்கிறார்கள். ஆனா இந்த குற்றச்சாட்டு பரவலாக இருப்பதனால இதை நான் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். என்ன தெளிவுபடுத்த கேட்டா, பொதுவாக சகோதரர்களே, ஹதீஸ் இல்லாத ஒன்றை ஹதீஸாக எங்கள் வாழ்க்கையில் நான் நடைமுறைப்படுத்துவோமா இருந்தால் அதனுடைய பாரதூரங்கள் அவரை பயன்படுத்தி கடைசி அவங்களுக்கு தெளிவுபடுத்துவேன். அதற்கு முன்னால் நாங்கள் சில செய்திகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அந்த மாதிரியான செய்திகளை உங்களுக்கு நாங்கள் எடுத்து வைத்து ஒரு தெளிவுபடுத்த வேண்டும். அதுல நீ பாத்தீங்கன்னா அது ஒரு செய்தி. இந்த செய்தியை உங்களை கேட்கும் போது கூட நீங்க வந்து உங்களால சகிக்க முடியாது. கேட்கும் போது கூட அப்படிப்பட்ட செய்தி எப்படி ஹதீஸா இருக்க முடியும்? அப்ப என்னென்ன வசனத்தோட நேரடியாக மோதுகிறது என்பதை நீங்க தெளிவா புரியலாம். அது ஒரு செய்தி பாருங்க, முஸ்லிமில வருகின்ற ஒரு செய்தி. அந்த செய்தியில சஹலா பின்த் சுஹைல், சுஹைலுடைய மகள் சஹலா சொல்லக்கூடிய அந்த பெண்மணி நபிகள் அவர்களுக்கு வந்தார்கள். வந்து கேட்டார்கள், அல்லாஹ் சொல்றே இன்னி ஆரா ஃபீ வஜ்ஹி அபீ ஹுதைஃபா, என் கணவர் அபூ ஹுதைஃபாவுடைய முகத்துல வந்து சாலின்னு சொல்லக்கூடிய ஒரு மலக்கும் வந்திருக்கிறாரு. அவர் கணவர் இல்லாத நேரத்துல என் வீட்டுல என் மனைவியோட இருக்கிறாரு, என்னோட இருக்கிறாரு, அவர் தனிமையா இருக்கிறாரு. தனிமையா இருக்கிற நேரத்துல என் கணவர் அதுக்கு பிடிக்கல, வெறுப்ப காணுகிறேன். முகத்தில் எப்ப பார்த்தா வெறுப்ப தான் காணுகிறேன். அது ஏன் வெறுப்ப காணுகிறேன்? தனிமையா நினைச்சாங்க, நான் வந்து வீட்டுல தனியா இருக்கிறேன், ஒரு பெண்ணா இருக்கிறேன், ஆனா சாலின்னு சில தனியா இருக்கிறாரு. இது வந்து கணவருக்கு பிடிக்கல. சாலின் நான் சொந்த மகன் கிடையாது, வளர்த்து மகன். இப்ப நபிகள் அவருக்கு முறையிடுகிற நேரத்துல நபிகள் சொல்கிறார்கள், அருந்தீகி, அவருக்கு நீ வந்து பால் கொடுத்துரும். அவர் பால் கொடுத்துருந்தா அப்ப அந்த பொம்பளை கேட்கிற கேள்வி பாருங்க. ஓகே, இப்ப ஒவ்வொரு இது கபீர்
அவர் பெரிய மனுஷன் இல்லையா, நான் எப்படி அல்லாஹ்வுக்கு பாடம் கொடுக்கிறது என்று கேட்கிறான். அப்ப நபிகள் தான் சொல்றாங்க பாருங்க, 10 வருஷம் சிரிச்சு கொண்டே அவர் பெரிய மனுஷனுக்கு தெரியுமோ நீ குரு என்ற செய்தி சொல்றாங்க. இந்த செய்தி முஸ்லிம் வருது. இந்த செய்தியை பொறுத்தவரை அவங்க என்ன மக்கள் சொல்லுவாங்க கேட்டா, இது ஒரு கேவலமான ஒரு செய்தி சொல்கிறது. பொதுவா என்ன சொல்லி ரசூலுல்லாஹ் வராங்க, அந்த பெண்ணை வரும்போது ரசூல் எப்படி சொல்லிக்க வேண்டும், அப்படியா நீங்க வந்து சாலின்னு சொல்லுங்க, தனிமை இருக்கிற பொழுது வரக்கூடாது, தனிமை இருக்கிற பொழுது வரக்கூடாது. கீழே வாரத்துல ஒரு மகரம் இல்லாத ஒருத்தருக்கு தனிமை இருப்பாரு, கணவர் இருக்கிற பொழுது கணவர் பேசிக் கொள்ளுங்க, தனிமையா இருக்கிறவங்க எப்படி வரலாம், இப்படிதான் சொல்லுவாங்க. ரசூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரசூல் இது மாற்றமா சொல்ல மாட்டார்கள், இப்படிதான் சொல்லுவார்கள். ஆனா ரசூலா பேரை எப்படி கொண்டு வராங்க பார்த்தா, ரசூலா சிரிச்சு கொண்டே புன்னகைச்சு கொண்டே சொன்னாங்களா, நீ அவருக்கு பாடக்கூடு. அந்த பொம்பளை வெட்கப்பட்டு கேட்கிறான் பாருங்க, எப்படி கேட்கிறா, நான் பெரிய மனுஷன், தாடி உள்ள ஒரு இளைஞர், தாடி உள்ள இளைஞருக்கு நான் எப்படி பாட கொடுக்கணும்னு கேட்கிறான். அப்ப வந்து பொதுவாக பெரியவங்க இந்த மாதிரி கேட்கிறதுக்கு ரசூல் வைக்க மாட்டாங்க. ஒரு பெண்மணி வெட்கப்படுற அளவு, ஒரு பெண்மணி இன்னொரு கேள்வி கேட்கிற அளவுக்கு ரசூல் போதும் வைக்க மாட்டார்கள். ஆனா இஸ்லாத்தின் அடிப்படையில மகரம் ஆவதாக இருந்தால் என்ன பேசிக்கு நபிகள் அவர்கள் சொல்கிறார்கள், லா துஹர்ரிமு அல் மஸ்ஸத்து வல் மஸதான். ஒரு தடவையோ 2 தடவையோ வாய் வச்சு குடித்தா மகரம் ஏற்படாது. 2 தடவைக்கு மேலால் குடிக்க வேண்டும். 2 தடவைக்கு மேலால் எப்படி குடிக்க வேண்டும் தெரியுமா, இன்னமல் ரவாத்து மினல் மஜாஅ, பசி போக குடிக்கணும். ஒரு பசி போக குடித்தா தான் மகரம் ஏற்படும் என்ற செய்தி இது யார் சொல்கிறார்கள், நபிகள் அவர்களே மக்களுக்கு சொல்கிறார்கள். நீ மகரம் ஆக்கிக் கொள்ளணுமா, மகரம் எப்ப ஏற்படும், பால் வச்சு பசி போக குடிக்கணும். ரசூல் சொன்ன கோரிக்கையா, இது ரசூல் தான் சொல்றாங்க. அப்ப சிந்திச்சு பாருங்க, ஒரு இளைஞருக்கு வந்து ஒரு பால் குடிக்கணும், பசி போக பால் கொடுக்க முடியுமா? அப்ப ஒரு இளைஞருக்கு பசிதான் போகுமா? ஒரு சின்ன பிள்ளைக்கு வந்து பசி போக கொடுக்கலாம், பசி தீர்ந்து கொஞ்சம் கொடுத்தாலும் பசி வந்துடும். ஒரு இளைஞருக்கு பசி போகத்தான் கொடுத்தாதான் மகரம் ஏற்படுமா இருந்தா, அவர் எந்த அளவுக்கு பாலை குடிக்கணும், எவ்வளவு குடிக்க கற்பனை பண்ணி பாருங்க. சாதாரண வந்து ஒரு கிளாஸ்ல பால் குடிக்கிறோம், ஒரு கிளாஸ் ஃபுல்லா பால் குடிச்சாலும் சொல்லுவோம், இது சும்மா வெறும் வயிற்று குடிச்சிருக்கிறோம். ஒருத்தர் பகல் சாப்பாட்டு அளவுக்கு பால் குடிக்கணும், வீட்டுல கிட்ட குடிக்கணும். அப்ப ரசூலோட அடிப்படை என்ன, பசி போக குடிச்சாதான் மகரம் ஏற்படும். இப்ப தெளிவா வருங்க, ரசூல்லா வந்து ஒரு அடிப்படையில் வாய் வச்சு குடிச்சாதான் மகரம் ஏற்படும். ஒரு சொந்த தாயாது, சாலிக்கு சொந்த தாயா இல்ல, இன்னொருத்தர் தாய், இன்னொருத்தர் பிறந்த புள்ள, இன்னொருத்தர் பிறந்த புள்ள வந்து சொந்த தாய் இல்லாத இன்னொரு தாய் பொங்கலுக்கு போய் வாயை வச்சு பசி போக நீங்க குடிங்கன்னு சொன்னா, இதை விட ஒரு கேவலமான செய்தி ரசூல் சொல்வார்களா? சொல்ல மாட்டாங்க. எங்களை நபி உயிரை விட நேசிக்கிற நபி, நாங்கள் எங்கள் நபியை சாதாரண நேசிக்கிறோம், உயிரை நேசிக்கிறோம். இந்த நபிகள் இவர்கள் இந்த மாதிரி சொல்ல மாட்டார்கள். இந்த மாதிரி சொன்னா எங்களை பார்த்து என்ன சொல்றீங்க, என்ன சொல்கிறார்கள், ஹதீஸ மறுக்கிறா சொல்லுங்க, நம்புறீங்களா? அப்ப இந்த ரசூலுல்லா இழிவுபடுத்துவார்கள், ரசூலுல்லா அசிங்கப்படுத்துவார்கள், ரசூலுல்லா கேவலப்படுத்துவார்கள். அது மக்கள் என்ன போக சொல்ல தெரியாம கேவலப்படுத்துகிறார்கள். சிந்திச்சு பாருங்க, அல்லாஹ் எங்க மூளை இருக்கிறான், சிந்திச்சு பாருங்க. நபியை எல்லாருக்கும் கேட்டா, ஒரு வீட்டுக்கு போன நபிகள் சொல்ல பாருங்க, ஒரு வீட்டுக்கு போனா சலாஞ்சலாம் போயிட்டாங்க. ஏன் போக வேண்டாம், திடீர்னு போனீங்கடா உங்களை பார்வையால தவறான இடத்தை பார்க்க வேண்டி வரும். இது யார் போதிக்கிற போதை? நபிகள் தான் போதிக்கிறார்கள். எந்த வீட்டுக்கு போனாலும் திடீர் நுழையாதீர்கள். திடீர் நுழைந்தால் இந்த பார்வையால ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் அரைமுறை ஆடையோட வீட்டில் இருப்பார். நீங்க சலான் இல்லாம திடீர் வீட்டுக்கு நுழைந்தீங்களா வேற இடத்தை பார்க்க வேண்டி வரும். அதனால சலான் வீட்டுக்கு போங்க என்று நபிகள் சொன்னார்கள். ஒருவர் அடுத்த பெண்களை பார்க்கிற பொழுது, அந்நிய பெண்களை பார்க்கிற பொழுது பார்வைகளை காத்துக் கொள்ளுங்கள். ஒரு பார்த்தீங்களா திரும்ப நீங்க பார்க்காங்க, ஒரு தடவை பார்த்துட்டீங்க, திரும்ப திரும்ப பார்க்க வேண்டாம் என்று நபிகள் தான் சொன்னவர்கள். அப்போ உங்களுடைய முகத்தையே தவறான நோக்கத்தோடு பார்க்க வேண்டாம் என்ற நபிகள் தான் அவர்கள். ஒரு மனுஷனை ஆபாசத்தை தூண்டுகின்ற, உணர்ச்சிகளை தூண்டுகின்ற
ஒரு ரசிப்பதற்கு முற்படுகின்ற ஒரு பகுதியை அல்லாஹ் தூதர் என்ற வாய் வச்சு குடித்து மகளமாக சொல்வார்களா? இன்னொரு பொம்பளையை பார்க்கிற பொழுது உத்தர பார்க்கணுமா, திரும்பி பார்க்காதங்க என்று சொன்ன நபிகள் அவர்கள். அது மாத்திரம் கிடையாது, எந்த அளவுக்கு நபிகள் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கிறார்கள் கேட்டால் ரசூலுல்லாஹ்வுடைய கை எந்த பெண்ணுடைய கையும் தொட்டது கிடையாது. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் மக்கள் மத்தியில எந்த விமர்சனங்கள் வராமல், எந்த சின்ன சந்தேகம் கூட வராத அளவுக்கு ரசூலுல்லாஹ் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு நாள் நபிகள் அவர்கள் சொந்த மனைவியோடு பேசிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் ரெண்டு சஹாபி போகிற பொழுது கூப்பிட்டு சொன்னார்கள், என்னுடைய மனைவி சொன்னார்கள், ஏன் நாளைக்கு சைத்தான் உள்ளத்துல தவறான எண்ணத்தை போட்டு நம்ம மீது தப்பெண்ண வச்சிருக்க கூடாது, அதுக்கு அவனை கூப்பிட்டு இது நம்மட மனைவிதான் என்று சின்ன சந்தேகத்தை கூட விட்டு வைக்கிறது. அப்ப சின்ன சந்தேகத்தை கூட விட்டு வைக்காத நபிகள் அவர்கள் இந்த மாதிரி சொல்லுவாங்களா? அது புண்டரிச்சு கூட பெரிய மனுஷனுக்கு தெரியும் நீ குடும்பம் அப்படி சொல்வார்களா? இந்த நபிகள் அவர்கள் சொல்ல மாட்டார்கள். ஏன் சொல்ல மாட்டாங்க பாருங்க, குருவானுக்கு எதிராக சொல்ல பேச மாட்டாங்க. குருவான சொல்றது பாருங்க தெளிவான செய்தி. எப்படி கேட்டா அதை சொல்லி காட்டுகிறான், வைதா ஃபாது ஃபாயிஷத்துல் முசாரா, ஒரு மானக்கேட்டை செய்து விட்டு சொல்வார்களாம், காது மஜு வஜித்னா அலையாபானா, எங்களோட மூதாதையர்களுக்கு எதிர கண்டோம் அதை செய்கிறோம். ஒரு மானக்கேட்டை செய்வார்களா, செய்தி கேட்கிற மூதாதையர்கள் செஞ்சாங்க நான் செய்ய சொல்லிவிட்டு வல்லாவும் அமர நபியா அல்லாஹ் இப்படி எங்களுக்கு கட்டளையிட்டான்னு சொல்வார்கள். ஒரு மானக்கேட்டை செய்வாங்க, ஒரு அருவருக்கத்தை செய்வாங்க, செஞ்சுவிட்டு சொல்வார்களா இது அல்லாஹ் எங்களுக்கு கட்டளையிட்டான். அல்லாஹ் பதில் சொல்றான், நபியே குரு மக்கள் சொல்லுங்க, குரு மக்களை சொல்லுங்கள், லா யஅமுரு பில் ஃபஹ்ஷா, அல்லாஹ் ஒருபோது மானக்கேட்டை அருவருப்பான செய்ய அல்லாஹ் ஏவ மாட்டான். மக்களை சொல்லுங்க. மக்கள் என்ன சொல்றாங்க, ஒரு தவறு செஞ்சு விட்டு ஒரு தப்ப செஞ்சு விட்டு இது எங்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான்னு சொல்லுவாங்களா? அல்லாஹ் பதில் கொடுத்து சொல்கிறார், மக்களுக்கு சொல்லுங்க, நபியே அல்லாஹ் ஒருபோது மானக்கேட்டை ஏவ மாட்டான், கேவலமான அசிங்கத்தை அல்லாஹ் ஏவ மாட்டான். இது மக்களுக்கு சொல்லுமாறு நபிகள் நாம் ஒரு இடத்துல சொல்லுகிறான். இப்ப ரசூலுல்லாஹ் ஒரு கட்டளை போட்டார், அல்லாஹ் அனுமதியா கட்டளை போட முடியுமா? ரசூலுல்லாஹ் சுயமாக சொல்ல முடியாது, மார்க்க தீர்ப்பு சுயமாக சொல்ல முடியாது. அல்லாஹ் சொல்ற நபியே நீங்கள் சுயமாக சொன்னால், இட்டு கட்டி சொன்னால் நாடி நரம்பை தரித்து விடுவோம் என்று யார் சொல்கிறான்? நபிகளார் சொல்கிறான். ரசூலுல்லாஹ் மார்க்க தீர்ப்பு சொன்னால், மார்க்க சட்டம் சொன்னால் அல்லாஹ் உத்தரவு இல்லாமல் எதையும் சொல்ல முடியாது. அப்ப அல்லாஹ் உத்தரவு என்ன? அல்லாஹ் ஏற்கனவே உத்தரவு போட்டு விட்டால் அல்லாஹ் யாரு தெரியுமா? மானக்கேட்டை ஏவ மாட்டான், அருவருப்பை ஏவ மாட்டான். இப்ப இந்த காரியத்தை ரசூல சொன்னதாக நம்பினா என்ன தெரியுமா? அல்லாஹ் ஏவிட்டான், மானக்கேட்டை அல்லாஹ் ஏவிட்டான். இப்ப என்ன அர்த்தம்? குருவாசனம் பொய்யா இல்லையா? அல்லாஹ் வசனம் பொய்யா இல்லையா? மானக்கேட்டை ஏவ மாட்டான் எப்படி நம்ப வேண்டும்? ரசூல சுயமாக மார்க்கத்திற்கு சொல்ல முடியாது, அல்லாஹ் உத்தரவு மூலமாக சொல்ல வேண்டும். அப்படி இருக்கிற இந்த செய்தி நம்பினால் அல்லாஹ் ஏவ மாட்டான் பொய்யங்க யோசிக்காங்க. அல்லாஹ் ஏவிட்டாங்க, அல்லாஹ் ஏவ மாட்டான் ஆனா ஏவுவான். இது யார் முரண்பட்டு பேசுறது? இந்த செய்தி சேர்த்து நம்ம என்ன கேட்டா அல்லாஹ் ஏவ மாட்டான் ஆனா ஏவுவான். அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ் முரண்பட்டு பேசுறான், அல்லாஹ் குழம்பி பேசுறான், அல்லாஹ் தான் சொல்றது மறந்து பேசுறான். ஏற்கனவே மக்கள் சொல்றான் நான் மானக்கேட்டை ஏவ மாட்டேன், பிறகு மறந்து மானக்கேட்டை ஏவிட்டான். இந்த யாரை இழிவுபடுத்துவோம்? இந்த செய்தியை நம்ப போய் நபிகள் அவர்களை ஒரு பக்கம் இழிவுபடுத்துகிறோம், இன்னொரு பக்கத்தில் அல்லாஹ் முரண்பட்டு பேசுவான், அல்லாஹ் மாற்றி மாற்றி பேசுவான் என்று அல்லாஹ் இழிவுபடுத்துகிறோம். அடிப்படை இரண்டாவது பாருங்க, இந்த அறுதியின் சொல் அடிப்படையிலே குர்ஆன் வாசகம் ரசூலுல்லாஹ் இவர்கள் அறுதி, அந்த அறுதியின் சொல்லோட சேர்த்து அதே வார்த்தையை குர்ஆன் வருது. வல் வாலிதாத்து யூஸின அவுலாதஹுன்ன ஹவ்லைனி காமிலைன், பால்குடி காலங்களை பொறுத்தவரை 2 வருஷம் சின்ன பிள்ளை, அவுலா சின்ன பிள்ளைக்கு 2 வருஷம் தாய் பால் ஊட்டுகிறாள். அங்க வருகிற வாசகம் என்ன? யூஸின, அங்கே ஹதீஸ்ல சொல்றாங்க இல்லையா, நம்ம ஹதீஸ்ல பால கொடுங்க, அதே அல்லாஹ் சொல்லுற வருகிற வார்த்தை தான் யூஸின. கேள்வி தெரியுமா?
சிலர்கள் இதுக்கு வேற வேற வியாக்கியானங்களை சொல்லி யூகமா பண்றாரு. யூகத்தை மக்களை பதிவு செய்கிறார்கள். பொதுவாக எப்பயுமே ஒரு செய்தி நான் நம்பினா உள்ள போய் யூகத்தை நம்ப கூடாது. யூகம் மார்க்கம் கிடையாது. இருக்கிறது படி நம்ப வேண்டும். இதுக்கு என்ன அர்த்தம் கொடுப்பான்னு கேட்டா, இல்ல இது கலந்து கொடுப்பான்னு சரி, கலந்து கொடுப்பான்னு சொல்றீங்க இல்லையா, அதே அர்த்தத்தில் சொல்ற குருவான் வருது. 2 வருஷம் தாய் வந்து பால் விட்டுக்கிறாங்க வருகிறது. அங்க வர அர்த்தம் என்ன அர்த்தம் கொடுக்குறீங்க எல்லாருமே? அது டப்பால் அர்த்தம் கொடுத்தா அர்த்தம் கொடுக்குறோமா, அது வாய் வச்சு சின்ன பிள்ளை உருட்டி கூடி அர்த்தம் கொடுக்குறோமா? அப்ப 2 வருஷம் தாய் பால் ஊட்டுவாள் எப்படி தெரியுமா? அது கலந்து போத்தல் எடுத்து கொடுப்பாள். அப்படி அர்த்தம் கொடுக்குறீங்க. அந்த அர்த்தம் அளிக்கிறது. பால் ஊட்டுகிறதா வந்து சின்ன பிள்ளை உருட்டி பால் குடிக்கும். அந்த அர்த்தம் தானே குருவான வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கொடுக்கிறோம்? குருவான வார வாசனத்துக்கு அதே அர்த்தம் கொடுத்த நீங்க இந்த இடத்துல மட்டும் எப்படி அர்த்தம் ஆகுது? ரெண்டும் ஒரே வார்த்தை தானே. ஒரே வார்த்தை குருவானுக்கு அர்த்தம், ஹதீஸுக்கு இன்னொரு அர்த்தம் குறிப்பியா இருந்தா யூகம் தாங்க. யூகம் மார்க்கமாகுமா? மனோச்சை மார்க்கமாகுமா? அப்ப நீங்க தெளிவாக ஹதீஸ பின்பற்றுகிற பொருள இல்லாத ஒன்று சேர்த்து பின்பற்றுகிறார்கள். ரசூல் சொல்லாத ஒன்று சேர்த்து பின்பற்றுகிறார்கள். அப்ப இது கூட ஒரு மன உச்சை போது மார்க்கமாகாது. அதனால அப்ப என்ன சொல்றோம்? ரசூல்லா அந்த மாதிரி ரசூல் எப்படி சொல்லிக்கணும்? ரசூலை எப்படி சொல்லுவாங்க கேட்டா, என் கணவர் வந்து வெறுப்படைந்தால் தனிமையா இருக்கிற பொழுதோ அப்படி அதே வெறுப்படை கணவருக்கு என்ன சொல்லுவாங்க? வெறுப்ப கூட்டமாய் சொல்லுவாங்களா? உதாரணத்துக்கு ஒரு வந்து ஒரு மனைவி ஒரு மனைவி வந்து ஒரு தண்ணி அடிக்கிற பொழுதோ நான் என்ன சொல்லுவோம் கேட்டா, இது அவரு தப்பு சொல்லுவோம். இது வந்து வெறுப்படையில தான் மனைவி வந்து ஒரு சொந்தக்கார வராது. வார சொந்தக்காரர் யாரும் தெரியல, ஆனா மகன் இல்ல. இப்ப நம்ம வந்து ஒரு வெறுப்படையில ஒரு மனைவி பாப்பா வந்து என்ன இடிக்கிற சுத்தி வெறுப்படைகிறாங்க. இப்ப என்ன செய்வாங்க? வெறுப்படைகிறாங்க. இது என்ன செய்ய மாற்றுது? வரா மாற்றணும். அதான முறை. வரா மாற்றுறது இல்ல. வரா மாற்றாம இருக்கிற உங்களை கூப்பிட்டு நீ பாலை குடிச்சு மரம் இப்போ நாளைக்கு பேசிக்கோன்னு சொன்னாக்கா, இது கணவனுக்கு வெறுப்பு ஏற்படுத்துமா, இன்னும் கோபத்தை ஏற்படுத்துமா, இல்ல கோபத்தை குறைக்குமா? கோபத்தை கூட்டுமா இல்லையா? இந்த மாதிரி ரசூல் சொல்லுவாங்களா? அப்ப ரசூலை எப்படி சொல்ல தெரியுமா? இங்க பாரு, கணவன் இல்லாத தனியை பிடிக்கிறாரு. இது மார்க்கத்தின் வளர்ப்பில மனித மகரை கிடையாது. மகரை இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்பிக்கை சொல்லுவாரு என்பதை ரசூலா ஒட்டுமொத்த செய்தி வச்சு மக்களுக்கு சொல்றோம். எனவே இந்த மாதிரி செய்திகள் வந்து நம்பாங்க. இது வந்து ரசூலை இழிப்படுத்த செய்தி, ரசூலை கேவலப்படுத்த செய்தி என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அடிப்படை சரி. அடுத்தது இன்னொரு செய்திகள் உங்களுக்கு என்ன செய்தி கேட்டா, பொதுவாக வந்து நபிகள் அவர்களுக்கு வந்து சூனியம் செய்யப்பட்டதாக ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் அது எப்படிப்பட்ட ஒரு சிறுக்குகளையும் அதே நேரத்தில் வந்து ரசூலை இழிவுபடுத்தி அல்லாஹ் இழிவுபடுத்துற செய்தி என்பது இன்ஷா அல்லாஹ் அடுத்த குத்பாவிலே விளம்பரப்படுத்துறாங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, முதல் குத்பாவிலே குர்ஆன் ஆதாரபூர்வமான செய்தி தான் வஹி. குர்ஆன் வஹி ஆதாரபூர்வமான செய்தி. ஆதாரபூர்வமான செய்தி என்பது அது அறிவிப்பாளர் போல இருக்கக்கூடாது. இரண்டாவது, அறிவிப்பாளர் நல்லவர்களாக இருந்தாலும் கூட குர்ஆனுக்கு மாற்றம் இல்லாத இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் நம்ம இதுதான் ஹதீஸை விளக்குற முறை. இந்த முறையில தான் பல சஹாபாக்கள் பல நல்ல அறிஞர்கள் தொண்டு தொட்டு இருக்கிறார்கள். ஒருத்தர் கூட குர்ஆனுக்கு முரண்பட்டாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு சஹாபி சொன்னதாக வரலாற்று காட்ட முடியாது. குர்ஆனுக்கு முரண்பட்டால் அது செய்தி கிடையாது சொன்ன 1-2 சஹாபாக்கள் அல்ல, நிறைய பேர் இருக்கிறார். இப்னு அப்பாஸ், ஆயிஷா அவர்கள், அதே உமர் அவர்கள் போன்ற நிறைய நபித்தோழர்கள் இருக்கிறார்கள். அதெல்லாம் எடுத்து வச்சு பேச ஜிம்மா நடக்கிறார். சுருக்கம் உங்களுக்கு அது வந்து மனது பதிவுக்காக சொல்லிக்கிறோம். அது அடுத்து அந்த அடிப்படையில் பாருங்க. நபிகள் அவர்களுக்கு வந்து சூனியம் செய்யப்பட்டதாக ஒரு செய்தி வருகிறது. இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் இந்த செய்தியை நம்புவதனால ஒரு மனிதன் சிறுக்குவாதியா மாறிவிடுகிறான். சிறுக்குவாதி எப்படி சிறுக்குவாதியை மாறுகிறான் என்பதை குறிப்பிட்ட நேரத்துக்கு தெளிவுபடுத்துறாங்க. அதுல நபிகள் அவர்கள் வந்து லபீது ஆசை என்று சொல்லக்கூடிய யூதனால வந்து சூனியம் செய்யப்படுறான். எப்படி சூனியம் செய்யப்படுறான்னு கேட்டா,
சீப்பு சிக்கு முடி ஆண் பாலர் இதுல வந்து வைத்து சூனியம் செய்து எங்கே உள்ள ரசூல்லா பாதிக்கப்படுறான். எங்கே உள்ள ரசூல்லா எப்படிப்பட்ட பாதிக்கப்படுறான்னு கேட்டா, அதுல அரபுல வருகின்ற வாசகம் என்பது எப்படி கேட்டா, காண யுகையரு, அது வருகிற வாசகம் காண யுகையருன்னா எப்படிப்பட்ட பாதிப்பு. ரசூல்லா இல்லறத்துல ஈடுபடாமலே ஈடுபட்டதாக ஒரு விளம்பை ஏற்பட்டுக் கொண்டே இருந்த ஒரு செய்தி. இன்னொரு செய்தியில வந்து ரசூல்லா ஒரு விஷயத்தை செய்யாமல் செஞ்சதாக விளம்பை ஏற்பட்டுக் கொண்டே இருந்தது செய்தி. அது அரபுல வரைக்கும் வாசகத்தை பாத்தீங்கன்னா, காண யுகையரு இலக்கணத்துல காண என்று சொல்லி இருந்த காலம், அதுக்கு அடுத்து எதிர்காலம் ஒன்று சேர்ந்து விட்டால் அது கெண்டினிவா நடந்து கொண்டே இருந்தாலும் அர்த்தம். காண யுகையரு வந்தா ரசூல மனைவி கிட்ட போவாங்க, இல்லறத்துல ஈடுபடாமல் ஈடுபட்டதாக அது பாதிப்பு விளம்பை ஏற்பட்டுக் கொண்டே இருந்தது அர்த்தம். அதுக்கு அர்த்தம் இதுதான் இலக்கணத்தில் உள்ள அர்த்தம். அதுக்கு இலக்கணம் சொல்லுவாங்க இஸ்திம்ரா. இஸ்திம்ரா என்ன கேட்டா, அது தொடர் தேர்ச்சியா நடந்து கொண்டே இருந்தது. எவ்வளவு காலம் நடந்தது? 6 மாதம் என்று ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த 6 மாதம் என்ற ரிவாய்க்கு வராவிட்டால் அது 1 வருஷம் தாண்டி இருக்கலாம், 2 வருஷம் தாண்டி இருக்கலாம். அது மட்டிட்டு வந்ததுனால 6 மாசம் இருக்கிறோம். அப்ப 6 மாத அளவுக்கு ரசூல்லா இல்லத்தில் ஈடுபடாமல் ஈடுபட்டதா இந்த மாதிரி ஒரு பாதிப்பு விரைவு ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த செய்தியை எடுத்துக்கொண்டீங்களா, இந்த செய்தி எப்படி பாதிக்கப்படுறாரு? அவர் வந்து நேரடியாக தலையில கத்தியால் குத்தி மூளை டிலேட் பண்ணி பாதிப்பில்லை, அதிகமா பாதிப்பில்லை. எந்த சாதனங்கள் பயன்படுத்த, எப்படி இங்கிருந்து சீப்பு சிக்கி முடியாது, ஒரு கிணத்துல அடியில முடிக்கிறாரு, கிணறு நிற்கிறது, கிணத்துக்கு அடிப்பகுதி கொண்டு போய் வைக்கிறாரு முடிச்சு போட்டு. இப்படி வச்ச உடனே எங்கே உள்ள சூழலை பாதிக்கப்படுறாங்க? ஒரு இல்லறத்தில் ஈடுபடாமல் ஈடுபட்டதாகவும் ஒரு வேலை செய்யாமல் செஞ்சதாகவும் பாதிக்கப்படுறாங்க. 6 மாதங்களுக்கு தொடர்ந்து பாதிக்கப்படுகிறாங்க. இப்ப அல்லாஹ் யாரு? அல்லாஹ் எப்படிப்பட்டவர் கேட்டா, உண்மையில வந்து சாதனங்கள் எந்த சாதனம் பயன்படுத்த மாட்டோம், எந்த காரணம் இல்லாம எந்த சாதனம் இல்லாம பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அல்லாஹ் மாத்திரம்தான். அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக கடுகளவு கூட மனித சமுதாயத்தால் ஆற்றல் கொடுக்கிறது. அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக ஒரு கடுகளவு, இந்த கடுகளவு கூட அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கல, எவருக்கும் கொடுக்கல. இது அல்லாஹ் நீ பாருங்க எப்படி சொல்றாங்க கேட்டா, வல்லதீன ததுஊன மின் தூனி, அல்லாஹ் விட்டு யாரையெல்லாம் நீங்க அழைக்கிறீங்களோ அவர்கள் யாரா இருந்தாலும் சரிதான், மா எப்படி கூல நிற்கும் நீர், அவர்களுக்கு கட்டுகளவு கூட ஆற்றல் கிடையாது. கட்டுகளவு அந்த அளவு கூட ஆற்றல் கிடையாது. அல்லாஹ் யார் எப்படி ஒருத்தனை நோயாளி ஆக்குறா, காரணம் இல்லாமல் சாதனங்கள் இல்லா நோயாளி ஆக்குவான். இது அல்லாஹ் தனி ஆற்றல். ஆனா அல்லாஹ்வாய் உலகத்துல அல்லாஹ்வாய் செயல்படுவாங்க. அல்லாஹ்வுடைய கட்டுகளவு ஆற்றல் மனிதனுக்கு இருக்கிறது என்று யாரு நம்பினாலும் கூட அவன் தெளிவான இணைப்பு மட்டுமில்ல, இது போன்ற அத்தனை வசனங்களை மறந்து விட்டான். இது போல சொல்லுவாங்க, குல் நபியை கூறுங்க, அத்தஅபுதூன மின் தூனில்லாஹ், அல்லாஹ் விட்டு நீ யார் வணங்குறீங்களோ அவர்கள் மாலா யம்லிகுலக்கும் தர்ரன் வலா நஃபா, அவர்களுக்கு கட்டுகளவு கூட நன்மையோ தீமையோ செய்ய முடியாது. சொல்கிறான், அல்லாஹ் விட்டு யாரை வணங்குறீங்களோ அவர்கள் யாரா இருந்தாலும் கூட அவர்களுக்கு நன்மை செய்வதற்கும் தீமை செய்வதற்கு கெடுதி, அதுக்கு அவனுக்கு எந்த அதிகாரம் கிடையாது. அல்லாஹ் மாதிரி தீமை செய்ய முடியாது. அல்லாஹ் மாதிரி எல்லாரும் சிலர்கள் வந்து மாட்டை வணங்குவான். இப்ப மாட்டுட்டே இருக்கும் நன்மை கிடைக்கும். எப்படி பால் கலந்து வரும் நன்மை தானே சிலாக்குவாங்க. மாட்டை வணங்குறீங்கள நன்மை செய்யறாங்க. இந்த மனுஷன் எப்படி பால் கலந்து நேரடியா அது ஊடாடி செய்யலாம், பாலை குடிக்கிறான் நன்மை வருது. ஆனா மாடு அல்லாஹ் மாய் வந்து நன்மை தருமா? எப்படி நம்ம வேணும்? அல்லாஹ் மாதிரி கட்டுகளவு கூட இந்த மாடு செய்ய முடியாது. மனிதனுக்கு நன்மை கிடைக்காது. நம்ம மனிதனுக்கு தீங்கு செய்ய முடியாது. இங்கிருந்து ஒரு மாடு அப்படி எங்க உள்ளவன இப்படி தலையை அசைச்ச உடனே ஒத்து விழுந்துருவானா? ஒரு மாட்டை வளர்க்கலாம், மாடு என்ன செய்யுது? இப்படியே இருக்குது. இங்க இருந்து ஒரு வேறு வைக்கிறான், அவனை நினைச்சு மாடு இப்படி ஒரு ஆட்டம் ஆட்டு வைங்க, உடனே வேறு உள்ளவங்க விழுந்துருவாங்க, விழுக மாட்டான். ஏன்? மாட்டுக்கு சக்தி இருக்கிறது. மாட்டு நன்மை கிடைக்கும் எப்ப கிடைக்கும் தெரியுமா?
அப்புறம் கலந்து போய் அது நேரடியாக பெறணும், இதான் நன்மை. ஆனா அல்லாஹ் வாய்க்கு குடும்பம்னு கேட்டா அந்த சக்தி கிடையாது. இந்த அல்லாஹ் சொல்றா கட்டுகளுக்கு கூட நன்மையை தீமை செய்யக்கூடிய அல்லாஹ் மாதிரி. அப்படி நம்ம கூட குர்ஆன் வசனங்கள் இதுகிற மாதிரிங்க அல்லாஹ் விட்டு விட்டு வணங்குறார்கள் அவர்களுக்கு மாலா யன்ஃபஉஹும் வலா யதுர்ருஹும், அவர்களுக்கு நன்மை செய்ய முடியாது, அது தீமை செய்ய முடியாது செய்து காட்டுகிறான். அப்ப நன்மை செய்வதும் தீமை செய்வதும் அல்லாஹ்மாய் தீமை செய்வதும் உலகத்தில் யாருமே இல்லை. அப்ப இன்றைக்கு சூரியக்காரன் எப்படி செய்யறான் தெரியுமா? எப்படி செய்யறான்? ஒருத்தர் பாதிப்பு ஏற்படுத்துறான், அது சாதாரண பாதிப்பு கிடையாது. எங்க பாதிப்பு ஏற்படுத்துறான்? மூளையில பாதிப்பு. எப்படிப்பட்ட பாதிப்பு? அவன் இல்லறத்தில் ஈடுபட்டு இருக்க மாட்டாங்க, மனைவிக்கு ஈடுபட்டிக்க மாட்டாங்க, ஈடுபட்டதாக இன்னைக்கு சொல்லுவான், நாளைக்கு சொல்லுவாரு, இன்னைக்கு ஈடுபடாமல் ஈடுபட்ட. அவ என்ன செய்யணும்? ஈடுபட குளிக்க வேண்டி வரும், தொழில் வகுத்துல போவாங்க. இப்ப அந்த ஞாபகம் வரும், இப்படி செய்யணும், தொழில் விட்டு போக வேண்டி வரும், அசங்கு வரும், தொழில் விட்டு போக வேண்டி வரும். அடுத்த நாள் இப்படி 6 மாத அளவுக்கு ஈடுபட்டதாக ஒரு வேலை செஞ்சது அல்லாஹ்வைங்க. ஒருத்தர் சொல்ல கடன் கொடுத்துவீங்க. இப்ப ஒருத்தர் கேட்கிறாரு, கடன் தாங்க, தந்துட்டேன், கடன் தராமல் இருக்கிறாங்க. அதே வந்து பைத்துல் மால்ல வந்து ஒரு 10 பேருக்கு செய்யணும், ஒரு பொருட்களை கொடுக்கணும், ரசூல் கூப்பிடுறான், 10 பேர் கூப்பிட்டு போட்டு நான் தந்துட்டேன். ஏன்? ஒரு வேலை செய்யாம செஞ்சாங்க, கொடுத்துறாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து 6 மாசத்துக்கு ஒருத்தர் பாதிக்கப்படுறாங்க. எப்படி பாதிக்கப்படுறாங்க? சும்மா பாதிப்பு இல்ல, ஒரு கூலிக்கார் வந்து நேரடியா வந்து தலையில குத்தி பாதிப்பு இல்ல, ஒரு கிணத்து கீழே கேட்டா பூசிக்க முடியும் உள்ளுக்கு வச்சுதான் வச்சதான் இங்க ஒரு சில பாதிக்கப்படுறாங்க. கேட்டா போகாம போன பாதிப்பு கேட்டா இது யாருக்கு கொடுக்குறீங்க? அல்லாம யார் செயல்பட முடியும்? அல்லாஹ் தவிர இந்த உலகத்தில் யாருக்கும் கிடையாது. அப்ப அல்லாஹ் அதே மாதிரி செய்வான். சூரியகாலம் முடிச்சு போட்டு அப்படியே செய்வான்னு கேட்ட என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாஹ் இடத்துல கொண்டு போய் வைக்கிறமா இல்லையா? அல்லாஹ் வசனம் என்ன? கட்டுகளோ கூட அல்லாஹ் போன்று யாரும் செயல்பட முடியாது, நன்மை செய்ய முடியாது, தீமை செய்ய முடியாது சொன்னா கட்டுகளோ தீமை செஞ்சுக்கிறாரு. ரசூலுல்லாஹ் 6 மாதத்துக்கு பெரிய தீமை, சாதாரண தீமை கிடையாது, சின்ன தீமை கூட செய்ய முடியாது சொல்றான். அல்லாஹ் மாதிரி இது பெரிய தீமைய ஒரு யூஎன்எஸ்ஆர் கேட்டா சின்ன ஒரு முடிச்சு போட்டு செஞ்சிருக்கான். அப்ப இந்த வசனங்களுக்கெல்லாம் நேர இதா இருக்கிறது கொண்டு. அப்ப உதாரணத்துக்கு ஒரு சாய்பாபா செய்யலாம். இப்ப எப்பயுமே அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் எந்த பொருள் எல்லாம் படைக்க முடியாது, அல்லாஹ் மட்டும். ஒருத்தர் சொல்றான் வந்து நான் எந்த பொருளும் தேவையில்லை, ஒன்றும் எல்லாம் படைக்கிறாங்க கேட்டா போத சாய்பாபா வந்து கொச்சு எடுத்துக்காங்க, கொச்சு வர்றா எடுத்துக்காட்டி நிறைய பேர் ஆயுஷ் பார்த்தா மணிக்குள்ள பார்த்தா என்ன மணிக்குள்ள ஜப்பான் மணிக்கு ஒண்ணும் இல்லாம எடுத்துக்காட்டுனா ஒரு கம்பெனி தயாரிக்கிறாங்க, ஜப்பான் சைனா தயாரிக்கும். எப்படி எடுத்துக்காட்டிக்கணும்? எடுத்துக்காட்டுனேன் மேட் இன் சுவர்க்கு மதிக்கும். அப்படி வந்து நம்ம எல்லாத்துக்கும் எடுத்து பார்க்கணும். மேட் இன் சுவர்க்கு மதிக்கிறது, அவ சுவர்க்க தயாரிக்கும். அவ ஒருத்தருக்கு நம்புறாங்க நான் எந்த பொருளும் இல்லாமல் ஒன்றை உருவாக்குன்னு சொன்னா இருக்கு. ஏன்? எந்த பொருளும் இல்லாம உருவாக்கக்கூடிய அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ் உலகத்துல யாரும் கிடையாது. அந்த மாதிரி யாரு சொன்னாலும் எவரு பொய் சொல்கிறான். சாய்பாபா சொன்னாங்க இல்லையா, நான் எந்த பொருளும் தேவையில்லை, சும்மா எடுத்துக்காட்டு சொன்னா ஒரு கூட்டு நம்பினது விரைவு குறிப்பிட்டான். பொய்யின்னு நிறுவனமான இல்லையா, மேற்கின் ஜப்பான் நிறுவனமான இல்லையா. அப்ப ஒருத்தர் அந்த மாதிரி நம்ப போல. இப்ப நான் யாரு தெரியுமா, எந்த பொருள் இல்லாம ஒரு பொருள் படைப்பேன் சொல்லலாம். அப்படின்னு இருக்கும். அவன் நம்பினா இருக்கு. அல்லாஹ் சொல்றாங்க ஒரு ஈய கூட ஒரு படைக்க முடியாது, ஒரு ஈய கூட படைக்க முடியாது. ஒருத்தன் சொல்றான் நான் ஈய படைப்பேன்னு சொல்றான். அப்படின்னு இருக்கும். என்ன அர்த்தம்? அப்படி நம்பினா நான் சொல்றேன் நான் ஈய கூட படைப்பேன், நீங்க நம்புறீங்க, நீங்க சிரிக்குவார். ஏன்? அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் மாதிரி உலகத்தில் யாரும் செயல்பட முடியாது. ஒரு ஈய கூட படைக்க முடியாது அல்லாஹ் சொன்னா மனிதனால் அதை செய்ய முடியாம அர்த்தம் இல்ல. என்னால முடியும்னு சொல்ல நீங்க நம்பிக்கைங்களா? சிரிக்கிறீங்க. அல்லாஹ் சொல்றாங்க ஈயக்கூட யாரும் படைக்க முடியாது. அப்ப அல்லாஹ் மாதிரி கட்டுகள் ஆற்றல் உலகத்துக்கு யாரு கிடையாது. அதே போன்று பாருங்க, இந்த உள்ளம் இருந்தாங்க, இந்த உள்ளத்தை பிறற்ற அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? உள்ளத்தை பிறற்ற அதிகாரம் அல்லாஹ் நாம. இந்த உள்ளத்தை திரட்டுவான், வேற ஒரு சிந்தனை ஏற்படுத்துவான், வேற வேற சிந்தனைகள், வேற வேற பிரச்சனைகள். இந்த உள்ளத்தை திரட்டி தடவை வைக்கிற ஆட்கள் அல்லாஹ்க்கு மட்டும் உண்டு.
இதை நபிகள் சொல்லுகிறார் பாருங்க, இன்ன குலூப பைனா பனி ஆதம் குல்லுஹா, ஆதமுடைய சந்தனுடைய அனைவருடைய அந்த உள்ளங்களும் பைன இஸ்மாயிலின் அஸாபி ரஹ்மான், அல்லாஹ்வுடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் பெரட்டுமா, அது நான் நிச்சயமா பெரட்டுவான். பெரட்டுவாங்க சத்தியத்தை அசத்தி பேசுவான். நல்லா பேசுறவன் திடீர்னு குழம்பி பேசுவான், நல்லா பேசிருப்பான். மூல குழம்பி பேச யார் ஆற்றல் இது? இது அல்லாஹ் ஆற்றல். உள்ளத்தை பெரட்டுற ஆற்றல் அல்லாஹ்வுக்கு மட்டும் உள்ளது. இல்ல சூனியக்காரன் கட்டுவாங்க, முடிச்சு போட்டு ரசூலுல்லாஹ் நல்லா இருக்க ரசூலுல்லாஹ் வீடு போடாம இருக்கப்பட்டதான், வீடு மாத்தி பேசுறாங்க இல்லையா? அப்ப சூனியக்காரனுக்கு முடியும்னு சொன்னா அப்ப ரசூலுல்லாஹ் அடிப்படை என்ன? உள்ளத்தை பெரட்டுற ஆற்றல் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். அல்லாஹ் தவிர யாரும் பெரட்ட முடியாது கேட்டா அப்ப பெரட்டுவாங்க. சூனியக்காரன் பெரட்ட முடியும் சொன்னாக்க அது சிரித்து வைக்கிறாங்க, இணை வைக்கிறாங்க. அதே போன்று பாத்தீங்களா, இது போன்ற வசனங்கள் தெளிவா என்ன சொல்கிறது? அப்ப அல்லாஹ் போன்று கடுகளவு யார் செயல்பட்டாலும் அது யாரெல்லாம் நம்புறாங்களோ அது தெளிவான இணை இருக்கு. வலமே குல்லவு குஃபுவன், அவனுக்கு நிகராக உலகத்தில் யாருமே கிடையாது. அல்லாஹ் ஒருத்தர் நோயாளியாக நினைச்சால், மெண்டலாக நினைச்சால், பாதிப்பை நினைச்சால் அல்லாஹ் சிவன் கேட்டா நேரடியாக இறங்கி வந்து அவன் டெஸ்ட் பண்ண தேவையில்லை. மனுஷனை பொறுத்தவரைக்கும் நோயாளியாக நினைச்சால் நேரடியாக சென்று கல்லால் வெளியவும் காயப்படுத்தணும், என்ன செய்யணும், கொக்கால் சுடணும், இந்த மாதிரி ஆக்க முடியும். அது எல்லாம் இங்கிருந்து ஒன்று மறைந்து கொண்டு எங்கே உள்ளவரை பாதிப்பு ஏற்படுத்தணும் சொன்னா இது அல்லாஹ்வாய் அவருக்கு முடியும் சொல்றீங்க. அவனுக்கு நிகரா அவர்களுக்கு யாருமே இல்லை சொல்றீங்க. அவன் நிகரா அவர்கள் யாருமே இல்லாட்டி நிகராக எதெல்லாம் வருகிறதோ அதெல்லாம் பொய் என்பது புரிந்து கொள்ளணும். சரி, அடுத்து பாருங்க, இன்னொரு முக்கியமான செய்தி. ரசூலை சூழி செய்யப்பட்ட செய்தி அல்லாஹ் எப்படி மறக்கிறான் பாருங்க. எப்படி மறக்கிறான்? நஹ்னு அஅலமு மா யஸ்தமிஊன, இது யஸ்தமிஊன நபியே நீ சொல்லுகின்ற செய்தியை ஒரு சாரா செய்யப்படுத்து அதை ரகசியம் பேசுகிறார்கள். வயதும் நஜ்வா, ரகசியமா பேசுகிறாங்க. இந்த மாதிரி ரகசியமா பேசுவதை நான் அறிவேன், அல்ல அறிவான் சொல்லிவிட்டு அல்ல சொல்றான் பாருங்க. இது யகூலு வாலிமூன இன் தத்தபிஊன இல்லா ரஜுல மஸ்ரூரா, சூனி செய்யப்பட்ட மனிதரையா பின்பற்றுங்க. இப்படி சொல்லுகின்றவர்கள் அநியாயக்காரர்கள் மட்டுமல்ல, அவர்கள் வழிகேட்டு போய்விட்டார்கள், அவர்கள் நேர்வில் பெற மாட்டான் செய்திருக்காங்க. அன்பான இஸ்லாம் சொல்லுங்க, அல்லாஹ் வசனம் என்ன சொல்கிறது? குர்ஆன்ல சிகர் என்ற சூனியம், சாஹிர் என்ற சூனியக்காரன், மஸ்மூர் சூனியம் செய்யப்பட்டவர். இங்க இந்த வார்த்தை பயன்படுத்த சூனியம் செய்யப்பட்டதாக யார் சொன்னாலும் கூட அவன் அநியாயக்காரன் மட்டுமல்ல, வழிகட்டு போயிட்டான். இப்ப நாங்க இந்த மக்களுக்கு என்ன பிரச்சாரம் பண்றோம்? இந்த வசனத்தை நம்பினா அந்த செய்தி என்ன செய்யணும்? மறக்கணும். அந்த செய்தி நம்பினா இந்த சொன்ன அவ்வளவு வசனங்களை அல்லாஹ் கடவுள் ஆற்றல் அவனை போல் யாருக்குமே இல்லைன்னா இது இருக்கான், அவனை போல ஆற்றல் எல்லாரும் நம்ப வேண்டி வரணும். இந்த வசனத்தை என்ன செய்யணும்? மறக்க வேண்டி வரும். அப்ப என்ன தெளிவா சொல்றான் வந்து, சூனி செய்யப்பட்டதை யார் சொல்றாங்களோ அவன் அநியாயக்காரன் மட்டுமில்ல, வழிகிட்டு போயிட்டான். வழிகிட்டு போனதுல எங்க போவார்கள்? சொல்லிட்டு போவார்களா? நிறைய போவார்கள். அப்ப நம்ம தொகுதி அடிக்கிறோம். எவ்வளவு போராடி கஷ்டப்பட்டு தியாகம் செஞ்சு குடும்ப எதிர்ப்பு, சமூக எதிர்ப்பு எல்லாத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு வந்த நாங்கள் நாளைக்கு இந்த செய்தி நம்பி நாங்கள் வழிகிட்டு போய் நரகத்துக்கு போன சௌகரியங்களே. அப்ப இந்த செய்தி நான் கையால வழியில போட்டு எழுதி சொல்கிறேனா? அல்லாஹ் சொன்ன வசனத்தை உங்களுக்கு எடுத்து வைக்கிறோமா? அல்லாஹ் தெளிவா சொன்னானே, சூனி செய்யப்பட்ட சூழல்கள் அநியாயக்காரர்கள். அப்ப அல்லாஹ்வுடைய பார்வையில நாங்கள் அநியாயக்காரர்களை மாறணுமா? நீ சிந்திச்சு பார்ப்போம். இந்த செய்தி நம்ப வேணாம்னு சொன்னா நீ அநியாயக்காரர் கிடையாது.